தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யசபா எம்பியாக, அதாவது மாநிலங்களவை எம்பியாக அண்ணாமலையை தேர்வு செய்ய பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. அவருக்கு வாய்ப்பு, தமிழகத்திலிருந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போதிய இடங்கள் இல்லை என்பதால் ஆந்திரத்திலிருந்து அவரை தேர்வு செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சந்திரபாபு நாயுடு, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து அவருக்காக அந்த சீட்டினை வாங்கி கொடுக்க போகிறாராம். கிட்டத்தட்ட அதுவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் சந்திரபாபு நாயுடு சந்திக்க இன்னும் ஓரிரு தினங்களில் சந்தித்து அண்ணாமலைக்கு எம்பி பதவி அங்கிருந்து ஆந்திரத்திலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை உறுதி செய்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எனவே அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியாக விரைவில் பதவியேற்க இருக்கிறார். ஜூன் மாதத்தில் தற்போது முடிவடைய இருக்கிறது. எனவே தற்போது ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த எம்பி பதவி காலியாவதால் அந்த பதவியை தற்போது சந்திரபாபு நாயுடு கட்சி கிடைப்பதற்கான, தெலுங்கு தேசத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பினை அண்ணாமலைக்கு வாங்கி கொடுக்க அமித்ஷா தற்போது பேசியிருக்கிறார். எனவே விரைவில் அது உறுதி செய்யப்பட இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக தேசிய பதவி ஒன்று வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமித்தவுடன் அவருக்கு அதுதான் தேசிய பதவி என்று நினைத்தார்கள். ஆனால் தற்பொழுது தேசிய யுவ மோர்ச்சா என்ற, தேசிய ஜனதா யுவ மோர்ச்சா என்ற BJYM, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய இளைஞரணி தலைவராக தற்போது தேஜஸ்வி சூர்யா இருக்கிறார். பெங்களூரை சேர்ந்தவர் தேஜஸ்வி சூர்யா. ஆனால் அவரை விட இளையவராக இருக்கும் அண்ணாமலையை அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அது குறித்தும் அவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். ஆனால் தேஜஸ்வி சூர்யா சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அண்ணாமலையை மத்திய அமைச்சரவைக்கு இடம் கொடுக்கலாம், மத்திய அமைச்சர் சேர்த்துக் கொள்ளலாம் என திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட உள்துறை இணை அமைச்சராகவே அண்ணாமலையை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை அமித்ஷாவே நேரடி பார்வையில் இந்த அண்ணாமலைக்கு இந்த எம்பி பதவியை வாங்கி கொடுத்து மத்திய அமைச்சராவதே அண்ணாமலை மத்திய அமைச்சராக தன்னுடைய துறையிலேயே இணை அமைச்சராக சேர்க்க வேண்டும் என அமித்ஷாவை விருப்பப்பட்டு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல்களை டெல்லியில் உள்ள பாஜக வட்டாரம் உறுதி செய்திருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஆந்திராவின் சார்பிலே அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஏற்கனவே குஜராத்திலிருந்து முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கும் இங்கு வாய்ப்பில்லாததால் அங்கிருந்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே தமிழகத்தை சேர்ந்த பாஜக உறுப்பினர்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பட்டியலில் தற்பொழுது அண்ணாமலையும் சேர்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேர்ந்த பிறகு அவர் MP ஆனவுடன் அமைச்சராக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகம் என்பதுதான் தற்போது பாஜக டெல்லி வட்டாரங்கள் நமக்கு உறுதி செய்திருக்கின்றன. நேயர்களே.